பரந்தாமன் சன்னதிக்கு வாராய் நெஞ்சே. என்னை ஆட்கொண்டு வழிநடத்தும் என் சச்சிதானந்த சத்குருமூர்த்தியின் திருப்பாதங்கள் கோடி கோடி நமஸ்காரம். அன்பான பக்தர்களே, இன்று குருவாரம் வியாழக்கிழமை, மிக முக்கியமான ஒரு நாள். அதாவது இந்த வருடத்தின் 2வது குருவாரம். குருவை நினச்சி நாங்கள் பிரார்த்தனை பண்ணணும். ஏண்டா பழங்காலத்தில் குரு பரம்பரையில் வந்த ஒரு வழி. இந்த வழியில் போனால் மட்டும்தான் தெளிவாக நம்ம இந்த பாவ கர்மத்திலிருந்து விடுதலையாகி சந்தோஷமாக வாழலாம். அதாவது இப்போ ஆன்மீக வழியில் மக்கள் அப்போ ஆன்மீக வழியில் மக்கள் இல்லாதனால ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு பிரச்சனை, துன்பம், வேதனை, வறுமை, சாக்காடு, இயற்கை சீற்றங்கள். எப்பவும் எங்களுக்கு கனவு நிலை, விழிப்பு நிலை, உறக்க நிலை, இந்த 3 நிலையிலையும் பாதுகாக்கிற அவரோட நாங்கள் தொடர்பு கொள்ளாமல் வாழ்கிற வாழ்க்கையால் நமக்கு துன்பம் வருது. அதாவது ஒரு வீட்டில் நம்ம காவல்காரர் இருக்கிறாரு, அவரோட நாங்கள் பாருங்கள் சார்ந்து அவருக்கு சம்பளம் எல்லாம் சரியாக கொடுத்து அவரோட நாங்கள் நல்லா பழகி சாப்பாடெல்லாம் கொடுத்து வந்தால் எங்களோட வீட்டை அவர் பாதுகாப்பார். உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு நாய் வளர்க்குறோம், அவருக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து அவரை நம்ம அன்பாக அப்படி வளர்த்தா நாங்கள் வீட்டில் யாரும் எங்கள் வீட்டுக்காரால் வீட்டிலையும் கள்ளன் ஒருவர் வராமல் அவர் பாதுகாப்பார். அப்படி பாருங்கள், கனவு நிலை, விழிப்பு நிலை, உறக்க நிலை, 3 நிலையிலே எங்களுக்குள்ளே விழிச்சு கொண்டிருக்கிறார். அவர் நித்திர கொள்றல்ல ஆன்மா. அப்போ அந்த கடவுள் எங்களுக்குள்ளே பாருங்கள், கனவு நிலை, விழிப்பு நிலை, உறக்க நிலை, 3 நிலையும் விழிப்பாக இருக்காங்க. இதை சித்தர்கள் பாருங்கள், அவர்கள் பிறக்கும் முதல் கண்ட யோகிகள் தங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பயம் வந்து தான் அவங்க இதை கண்டுபிடிச்சார்கள். தனக்குள்ளே தான் இந்த அண்ட சராசரங்களை எல்லாம் இயக்கிற இந்த மாபெரும் அந்த கடவுள், அந்த சக்தி, அந்த பரபிரமம் நமக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர்கள் கண்டுபிடிச்சார்கள். அதனால தான் அண்டத்தில் இருக்க அனைத்தும் இந்த பிண்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சார்கள். அப்போ எங்களை பாதுகாக்கிற கனவு நிலை, விழிப்புள்ள உறக்க நிலை, 3 நிலையையும் பாதுகாக்கிறவர் நம்மளுக்குள்ளே இருக்கார். அவர் ஆன்மாவாக இருக்கார், உணர்வாக இருக்கார். அப்போ நாங்கள் மனிதன் என்பதற்கு பேர் கிடையாது, மனத்துக்கு பேர் தான் மனிதன் அப்படின்னு சொல்லி அந்த மனம் எண்ணங்களை வச்சு கண்டுபிடிக்கிறது. நாங்கள் எங்களுக்கு நினைப்பு எண்ணங்களை வச்சு அதுதான் மனம் அப்படின்ட்டு கண்டுபிடிக்கிறோம். அது சூட்சுமம். அப்போ இந்த மனம் மனிதன் நினைச்சு வாழ்கிறது. அப்போ அவன் எதை நினைக்கிறானோ அதை திருப்பி திருப்பி நினைக்கும் போது அவனுக்கு பாருங்கள் அந்த ஆன்மா சக்தியை கொடுக்கும். நீ எதை கேட்குறாயோ அதுக்குரிய பாருங்கள் பலன் உனக்குத்தான், எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ஸ்ரீ கிருஷ்ணன் சொல்கிறதுன்னு சொன்னால், இந்த ஆன்மா தான் ஸ்ரீ கிருஷ்ணன். உணர்வு மயமான, அறிவுமயமான மகாசக்தி படைத்தவர் கடவுள். அப்போ அந்த உணர்வு மயமான, அறிவுமயமான அந்த சக்தி கனவு நிலை, விழிப்பில்லை, உறக்க நிலை, 3 நிலையிலையும் எங்களை பாருங்கள் பாதுகாக்கிறார். அந்த சின்ன பிள்ளையில் பாருங்கள், நாங்கள் குழந்தையும் தெய்வம் குணத்தால்னு சொல்லி அந்த தெய்வீக தன்மையாக இருக்கிறோம் சின்ன பிள்ளையில். அப்போ எங்களுக்கு பாருங்கள் கேட்காமலே எங்களுக்கு எல்லாம் கொடுக்குறார்கள், பத்திரமா பார்த்துக்கொள்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் எங்கள் உடலுக்கு அந்த உள்ளுக்குள்ள கடவுளுக்கு சித்தர்கள்ட்ட இப்போல்லாம் நாங்கள்லாம் போகிறோம் பாருங்கள். துன்பம் வந்தால் அவர்களை எப்படி போகிறோம், அவர்களுடைய கடவுளை நோக்கி தான் போகிறோம், அவர்களே அல்ல. ஏன்னு சொன்னால் எங்களுக்குள்ள வரைக்கும் மறந்து. அப்போ இந்த கனவு நிலை, விழிப்புல, உறக்க நிலை பாதுகாக்கிற அவரோட நாங்கள் அடிக்கடி தொடர்பு கொண்டால் அவருக்கு சாப்பாடு கொடுக்குறோம். அதுதான் தியானம். இப்போல்லாம் நீங்கள் வந்திருக்கீங்க குருகுலத்தில். இப்போல்லாம் பாருங்கள், அந்த நாளில் காடு மலைகளில் போய் தவம் பண்ணி அவர்கள் தவம் பண்ணி அந்த சக்தியை பெற்று கண்டார்கள். தான் பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படின்னு சொல்லி தாங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எல்லாரும் கடவுள் எதிர்பார்ப்பும் இல்லாதவரோடு சேர்ந்துட்டாங்க. கடவுள்
இப்போ நல்ல உதாரணத்துக்கு பாருங்கள், நீங்கள் ஒரு ஆளோட பழகி வந்தால் கொஞ்ச நாளைக்கு ஒரு ஏரியாவில் நீங்கள் கொஞ்ச நாளைக்கு பழகுனா அந்த குணம் உங்களுக்கு வரும். ஒரு ஆளோட நீங்கள் பழகுனா அந்த தன்மை பண்பு குணங்கள் என்ன பழகிற ஆளில் தானாக ஏற்படுத்தும். ஆனால் பாருங்கள், நீங்கள் உள்ளுக்குள்ளே இருக்க ஆளோட அதிகமாக சார்ந்து பழகுனா என்ன செய்யும்? அவரோட குணம் என்ன? அன்பே சிவம். அந்த உள்ளுக்குள்ள அன்பு. அப்போ அவரோட நாங்கள் சேர்ந்து பழகிறோம் பாருங்கள். ஒவ்வொரு நாளும் காலை இந்த பூசைக்கு வந்திருக்கோம். இப்போ நான் உபதேசம் கேட்குறோம், தியானம் பண்ணக்குள்ள அவரோட நாங்கள் சார்ந்து பழகிறோம். சார என்னையும் அவருடைய குணம் வரும். அவரோட குணம் வந்தோடனே மனம் அவரோட இரண்டரை கலக்கும் போது பாருங்கள், இந்த மனம் உடலையும் விட்டு மனம் அவரோட பாருங்கள் சேரும் போது அவருடைய குணம் வருது எங்களுக்கு. பாருங்கள், அந்த சித்தர்கள் தான் பெற்ற இன்பம் பெருக வையகம் எல்லா இடங்களும் போய் என்ன கடவுள் ஆயிட்டாங்க. இப்போ நீங்கள் ஒரு பக்கம் போய் சார்ந்து போய்த்தான் உலகத்துக்குள்ளே. ஏன்னா விண்ணும் மண்ணும் சேர்ந்த அந்த உடல் விண்ணுலகத்தில் பாருங்கள், மண் விண்ணை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை தான் ஆன்மீக வாழ்க்கை. அப்போ விண் ஆன்மா, மண் இந்த உடல், அந்த உடலை கொண்டு இயக்குறவர் மனம். அப்போ அந்த விண்ணை சார்ந்து மண்ணில் வாழ்கிற வாழ்க்கை. இப்போ நாங்கள் பாருங்கள், மண்ணை சார்ந்து மண்ணில் வாழ்கிறோம். மண்ணை சார்ந்து மண்ணில் வாழ்கிறதால எங்களுக்கு கடமையை சரியாக செய்ய முடியாது. எந்த பொருளையும் நிரந்தரமாக அந்த இன்பத்தை அனுபவிக்க முடியாது, துன்பப்படுறோம். இப்போ நீங்கள் பாருங்கள், எல்லாரும் மண்ணை சார்ந்து மண்ணில் வாழ்ந்து துன்பமாக இருக்கோம். அதனால் இங்கே வந்திருக்கீங்க விண்ணை சார்ந்து மண்ணில் வாழ்கிறதுக்கு. இப்போ நான் ஒரு வழி ஒன்று உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள். விண்ணை சார்ந்து மண்ணும் வாழும்போது நீங்கள் சொல்கிறீங்க எல்லோரும் பாருங்கள், எங்களுக்கு பிரச்சனை முடிஞ்சு அப்படின்னு சொல்லி. இப்போ தெரியுதா உங்களுக்கு? விண்ணை சாராமல் மண்ணில் நாங்கள் வாழ்ந்தோம்னு சொன்னால், சுவர் இல்லைன்னு சொன்னால், கனவு நிலை, விழிப்பு நிலை, உறக்க நிலை, இந்த 3 நிலையிலும் பாதுகாக்கிற ஆள் ஒரு விண் ஆன்மா. அவரோட நாங்கள் அந்த காவல் பார்க்குற ஆளோட நாங்கள் தொடர்பு கொள்ளாட்டி என்னையும் எங்களுக்கு எந்த நேரத்திலையும் பிரச்சனை வரலாம், எந்த நேரத்திலையும் ஹார்ட் அட்டாக் வரலாம், எந்த நேரத்திலையும் துன்பம் வரலாம். இப்போ நாங்கள் கிருஷ்ணன் சொல்கிறாங்க கீதையில், என்னை பூர்ணமாக நீ சரணாகதி அடைஞ்சால் என்னுடைய முழு அருள் உனக்கு கிடைக்கும். அப்படின்னா முழு அருளை பாருங்கள், மனம் இந்த 5 பொறிகளை வச்சு இயக்குது. பூர்ணமாக நீ பாருங்கள், என்னை பூர்ணமாக உள்முகமாக என்னோட சரணாகதி அடைஞ்சிருந்தீன்னா என்னுடைய முழு அருள் உன்னுடைய மனதுக்கு வரும்போது உன் மனத்தில் பாருங்கள் பல பிறவிகளில் செய்த பாருங்கள் கர்மவினை அப்படியே கரைஞ்சிடும். இதுதான் கீதையில் தெளிவாக சொல்கிறார். இதை தான் நாங்கள்லாம் பார்த்து அப்படி சித்தர்கள் எல்லாம் பாருங்கள், ஞானிகள் அப்படியே பார்த்து தான் நான் உபதேசம் பண்ணுறோம். மனம், ஆன்மா, வெளிமனம், இந்த 3ஐ பார்த்து தான் உபதேசம் பண்ணுறோம். இப்போ நீங்கள் எப்படி வந்தால் மட்டும்தான் சுவர் வாழ்க்கை. நான் சொல்கிறோம் பாருங்கள், 4 மணிக்கு பாருங்கள் ஒரு சங்கல்பம் கொள்ளுங்க. 4 மணிக்கு பிரம்ம முகூர்த்தம், 3:15 ஆரம்பிச்சிடும் பிரம்ம முகூர்த்தம். அது 4:30 மட்டும். அதுக்கு பிறகு காகம் கத்திடும். எழும்புனா உங்களுக்கு பிராக்கு எல்லா உயிர்களும் எழுப்பிடுவாங்க. அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் பாருங்கள் கடவுள் தன்மை மட்டும்தான் இருக்கும், வேறது வராது. இப்போ சுவாமி சிவானந்த சொல்லி பாருங்கள், கடமையை சரிவர செய்வவும் திருப்தியுட உண்பான் எல்லோராலும் மதிக்கத்தக்க வாழ்வான் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா, கடமையை மேல்மனம் செய்யும் போது சரியாக ராமகிருஷ்ண பரமன் சொன்ன மாதிரி பாருங்கள், உங்களுடைய குருவை ஒரு கையால் பிடிச்சி கொண்டு மறுகையால் நீ கடமையாற்றும் போது உன்னுடைய மனதிலிருக்க கருமாக்கள் அப்படியே தானாக கலண்டரும். 2 கையாலையும் உன்னை குரு பிடிச்சிருவார். இதைத்தான் சொல்றார், என்னை பூர்ணமாக நீ சரணாகதி அடைஞ்சால் உன்னுடைய பாருங்க எல்லா பாவங்களும் இல்லா போய் உன்னுடைய வண்டியை நான் ஓட்டுவேன். என் வண்டியை ஓட்டுறார் என் குருநாதர், அப்படித்தான் பேசுறாரு. அதனால தான் வியாழக்கிழமை எத்தனையோ வருஷமாக அப்போ பாருங்கள் அதையே செய்து கொண்டிருக்கேன். உங்களை போல குடும்பம், பிள்ளைகள், கடமை என்னன்னா விழிப்பு நிலை, கனவு நிலை, உறக்க நிலையில் பாருங்கள் என் குருநாதர் நமக்குள்ள இருக்கார். அந்த அந்தராத்மாவுக்கு பேர் தான் குரு. நாங்கள் பாருங்கள் அழிவு பாதையை நோக்கி வேகமாக முன்னேறும் போது, உலகத்தில் சமநிலை குறையும் போது இந்த ஆன்மா வெளியே பாருங்கள் சரீரம் எடுக்கிறார் குருவா.
அதனால தான் ஆதிசங்கர் சொல்கிறார், உன் குருவின் பாதார கமலத்தில் அசைக்க முடியாத பக்தி வைப்பாயானாய் காண்பாய். இங்கே பாரு, நான் எனக்குள்ள காண்றேன். இப்படி வந்தால் மட்டும்தான் தப்புலாம். யோசிச்சு பாருங்க. ஏன்னு சொன்னால், இந்த இவருக்கு சாப்பாடு கனவு நிலை, வெளிப்பில் உறக்க நிலை உள்ளாருக்கு சாப்பாடு தியானம், சச்சங்கங்கள், பூஜைகள், யாகங்கள், யக்ஷங்கள் எல்லாம் பாருங்கள் இந்த உள்ளுக்குளரிக்காலோட தொடர்பு கொள்றதுக்கு பாருங்கள் சித்தர்கள் கண்டுபிடிச்சிருக்கார்கள். என்னடா வெளிமுகமாக நாங்கள் தேடின எல்லாம் பாருங்கள் இங்கே சித்தத்தில் இருக்கு. இப்போ கடமையை சரியாக செய்யலன்னா, கடமையை நீ சரியாக செய்யும் போது பாருங்கள் என்னன்னா அது யோகமாக மாறும் அப்படின்னு கீதையில் கண்ணன் சொல்லியிருக்காரு. நீ சரியாக கடமையாற்றும் போது ஆழ்மனம், உன்னுடைய உணர்வு மனம் வரும் சக்திமயமாக மாறும் அப்படின்னு சொல்லிக்காரு. வேலை செய்து கொண்டிருக்க நீ வேலை செய்யாமல் சும்மா இருக்கும்போது பாருங்கள் சித்தத்தில் இருக்க நடுமனத்தில் இருக்க பாருங்கள் கர்மா எண்ணம் வருது. எங்களோட பழைய எண்ணம் என்னென்னாலும் ஒன்று வரும். அப்போ நீ பாருங்கள் அது நல்லதோ கெட்டது ஒன்று திங்க் பண்ண நல்லதுண்டா பாருங்கள் என்ன இங்கே ஆழ்மனத்தோடு சேரும், உங்களோட பேங்க் பேலன்ஸோடு சேரும். அப்போ நீ தப்பிக்கொள்ளலாம். அதான் பகுத்தறிவு. அதான் சுவாமி சிவானந்த சொன்ன எம்பிபிஎஸ் டாக்டர் பாருங்கள் ரிஷிகேஜில் வாடா அப்படின்ட்டு 12 வருஷம் தபம் பண்ணி பாருங்கள் மக்களுக்கு ஞானியாக இருந்து வழிகாட்டினார். அப்படி தான் சொன்னார். என்ன கடமையை சரிவர செய்வதும் திருப்தியுட உண்பான் எல்லோரும் மதிப்பார்கள் சித்தர்கள் மாய். அப்போ இந்த கடமை வெளிமனம் செய்யும் போது நடுமனம் பாருங்கள், நீங்கள் சித்தம் பாருங்கள் நமக்கு வராது, அந்த எண்ணம் வராது. அது சரியாக செய்யும் போது யோகமாக மாறும். இப்போ நம்மளெல்லாம் பாருங்கள் நாங்கள் தவம் பண்ண வைக்கும் போது யோகமாக மாறுது, ஆன்ம சக்தி கூடும்போது எங்களோட கஷ்டம் குறைஞ்சி அப்படின்னு சொல்கிறோம். குறைஞ்சி தானே? யோசிச்சு பாருங்க. குறைஞ்சால் காப்பாற்றப்படலாம். அப்படி வந்தால் வேற ஒன்றாலையும் காப்பாற்று நல்லா அவன் வச்சுக்கொள்ளணும். இதை சொல்லிக்க அதான் காயத்ரி மந்திரம் சக்தி வாய்ந்த மந்திரம். இந்த மந்திரத்தை சொல்ல மந்திர சக்தியும் எங்களுக்கு என்ன எங்களுடைய எண்ணங்கள் எதிர்மறையான பாவங்களை கரைக்கும், மனசக்தி வரும். யப சக்தி, யபம் திருப்பி மந்திரத்தை சொல்லும்போது ஒரு சக்தி உண்டாகும். யப சக்தி, மந்திர சக்தி பாருங்கள், மனசக்தி, குரு சக்தி, இந்த 3 சக்தியும் எங்களுக்கு சேரும்போது பாருங்கள் நாங்கள் ஒரு தெய்வீக தன்மை பிரம்ம தேஜஸ் உள்ள உடம்பாக மாறிடும். அட்ட தரித்திரியம் பிடிச்ச வீட்டில் போய் நாம் போனோம்னா பாருங்கள் அட்ட தரித்திரியம் இல்லாமல் போகும். நம்மளை யார் பார்க்குறார்களோ அவர்கள் பாருங்கள் கருமத்திலிருந்து விடுதலை, அவங்களுக்கு பாவம் குறைஞ்சிடும். எல்லோரும் பாருங்கள் உங்களை திரும்பி பார்ப்பார்கள். பிரம்ம தேஜஸ் ஆகிடும். எப்படி நாங்கள் உள்முகமாக போய் அவருடைய பாருங்கள் அருள் இந்த வெளிமனமாகிய பாருங்கள் என்ன இந்த மனத்தை உடலை இயக்குற இந்த கதைக்கிற மனம் பெற்று வச்சிருக்காரு. இந்த உடல் பிரகாசமாக இருக்கு. இப்போ நீங்கள் வெளியில் பாருங்கள் நீங்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சுன்னே உள் சக்தி குறைஞ்சோடனே பாருங்கள் அப்படியே சுருங்கி போய் கிடக்கணும். யாரும் கவனிக்க மாட்டேன். நான் போன கிழமை உபதேசம் பண்ண லாம்பு அது வெளிச்சமாக இருந்தால் தான் நீங்கள் அதை வீட்டில் வச்சுக்கொள்ள பத்திரமா. அந்த வெளிச்சம் குறைஞ்சா ஸ்டோரில் போட்டுருவோம். அது மாதிரி இந்த திரி ஆன்ம திரி தூண்டப்பட்டால் பிரகாசமாக இருப்பீங்க. எல்லா நல்லதுகள் எல்லாம் ஈர்க்கப்படும். நீ ஒரு அடி எடுத்து வச்சா நான் 10 அடி எடுத்து வருவேன்ண்டு நிறைய சாமானோட காத்திருக்கிறார் பாருங்கள் இந்த பிரபஞ்சம் நம்மளை கொடுக்குறதுக்கு. ஆனால் நீங்கள் எப்படி ஆகினால் அப்படியே எங்களுக்கு எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கும். ஏண்டா நாங்களும் அவர் ஒன்றாயிடுவோம். இதுதான் சித்தர்கள் கண்ட வாழ்க்கை. இப்போ இந்த இவருக்கு நாங்கள் சாப்பாடு கொடுத்தோம்டா கனவு நிலை விழிப்புற உறக்க நிலையில் எங்களை காப்பாற்றுவார். எங்களுக்கு கனவு வரும்போது பாருங்கள் எங்களுக்கு பாருங்கள் பயம் வந்து காட்டுடைக்கு வரலாம், காப்பாற்றுவார். என் குருநாதர் கடல் வரக்குள்ளே கூப்பிட்ட வந்தார், காப்பாற்றுவார். எந்த காட்டுடைக்கும் வராது, எந்த இதுவும் வராது. நான் நினைக்காம மரணம் நடக்கவே மாட்டேன். யோசிச்சு பாருங்க. மரணத்துக்கு போகணும்டா எண்ணத்தை உண்டாக்கணும். மரணமில்லா பெருவாழ்வாண்டா எண்ணத்தை உண்டாக்கணும். மரணம் யாருக்குன்னா இது மண்ணுக்குத்தான் மரணம், விண்ணுக்கு அல்ல. நீ விண் மண்ணோட சேர்ந்து உறைஞ்சத்தால் நான் மண் என்று சொல்லி பாருங்க நீ கவலைப்படுறாய் ஒழிய விண்ணுக்கு எந்த கவலையும் அல்ல அப்படின்னு வழிகாட்டினவர்கள் தான் பகவான் கிருஷ்ணன், என் குருநாதர், சித்தர்கள், யோகிகள், மகான்.
நான் அடித்து சொல்கிறேன் பாருங்கள், நீங்கள் பாருங்கள், இப்படி செய்தால் கட்டாயம் காப்பாற்றப்படண்டா. உங்களை எங்கிருந்தாலும் உங்கள் குருநாதர் வருவார். இதான் அர்ச்சனோட சொல்கிறார். இந்த கிருஷ்ணரை நீ சரணாகதி அடைஞ்சால் அர்ச்சுனா உன்னுடைய எல்லா கர்மாக்களும் கரைக்கப்படும். நான் உன்னை பாருங்க வழி நடத்துவேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ நம்ம காயத்ரி மந்திரம் சொல்லி பாருங்க, விண்ணும் மண்ணும் சேர்ந்த வாழ்க்கையில் விண்ணோட தொடர்பு கொண்டு மண்ணில் வாழ்கிற வாழ்க்கையை தான் அன்று வாழ்ந்தவர்கள் காட்டினார்கள். அன்று மண்ணில் பாருங்க வாழ்ந்த விண்ணை சார்ந்து வாழ்ந்தவர்களை மண்ணில் துன்பம் வரும்போதெல்லாம் அந்த துன்பத்தை எடுப்பதற்காக வழிகாட்டினார்கள். சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வலுவார் இட்டார் பெரியார் இடாதார் இழிகுலத்தார் பாருங்க பற்றாங்கி உள்ளபடி என்று சொன்னாண்டா. இட்டார் பெரியார் என்னடா விண்ணை சார்ந்து வாழ்றவர்கள் இடுவார்கள், என்ன தர்மம் செய்தார்கள். இந்த விண்ணை சார்ந்து வாழ்றவர்களும் கீழான எண்ணம் கொண்டாக்கள் வேதனைப்படுவார்கள் என்று நினைச்சவர்கள் பாருங்க ஆங்காங்கே யோகாசிரமங்கள் அமைச்சு மண் உலகத்துக்கு போதிச்சவர் தான் பாருங்க யாரு? இட்டார் பெரியார் இடாதார் இழி குலத்தாரடினா ஈழான எண்ணங்களை எண்ணி வேதனைப்படுவார் என்று சொல்லி கீழானவர்களை மேல்நிலை கொண்டு போகிறதுக்கு வழிகாட்டுறவர் தான் பெரியவர்கள். அவர் தான் கடவுள் தன்மை. அப்படி பாருங்க, விண்ணை சார்ந்து மண்ணில் வாழ்கிற வாழ்க்கை ஆன்மீக வாழ்க்கை. இதைத்தான் கிருஷ்ணன் கீதையில் சொல்கிறான் பாருங்க, நான் உன்னை போல் குடும்பம் பிள்ளைகள் எல்லாம் இருக்கு, ஆனால் என்னுடைய கடமையை நான் சரியாற்றேன். எனக்கு பாருங்க எந்த துக்கம் கவலை எதுவும் பாதிப்பதில்லை. ஆனால் நீ பாருங்க, நான் பக்கத்தில் இருந்தாலும் உன்னுடைய மனம் கர்மா பக்கம் போய் அதை எடுக்குது. அதனால் நீ சோர்ந்து போய்த்தா, உன்னுடைய தேர்ஸஸ் எல்லாம் அப்படியே போய்த்து. என்னை பாருங்க, நான் பிரம்ம தேஜஸோட இருக்கேன்னு. நான் தான் பிரம்ம ஞானி. இந்த பிரம்மத்துக்கு வழிகாட்டுற ஸ்ரீ கிருஷ்ணன் இன்றைக்கு உன்னுடைய மச்சானாக வந்திருக்கிறேன். ஆனால் உன்னுடைய மனம் பாருங்க அந்த பக்கம் போகுது. அர்ச்சுனா நீ இந்த பக்கம் வா, வந்தா உன்னுடைய கர்மாக்கள் கரைக்கப்படும். அப்போ பீஷ்மரோ அங்கே இருக்க துரோணரோ யார் அப்படின்ட்டு தெரியும். அவர்களை அழிக்க முடியாது. அவர்கள் பாருங்க ஆன்மா, நீரால் நெருப்பால் அழிக்க முடியாது. அவர்கள் உன்னை போல் பாருங்க அங்கால சார்ந்து பாருங்க பாவத்தின் பக்கம் சார்ந்து அதுக்குள்ள சிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சிக்கொண்டிருக்கிற அந்த பாவம் வேதனைப்படுத்தும் அவர்களை. அந்த பாவத்தை உண்ண வச்சு சங்காரம் பண்ணி அவர்களை காப்பாற்று என்று சொல்கிற ஒழிய நீ பாருங்க மண் பக்கம் சேர்ந்ததால அதோட உறைஞ்சித்தால பாருங்க நீ அவர்களை கொல்ற, நான் இப்படி கொல்ற அப்படின்ற நீ கொல்ல முடியாதப்பா அப்படின்னு சொல்ற. யோசிப்பா இந்த கேள்விப்பா, இது பெரிய ஞானம். நாங்கள் உறைஞ்ச இடத்த நாங்கள் பாருங்கள் எந்த யாரோட நீங்கள் பழகுறீங்களோ அந்த தன்மை வரும். இந்த ஆன்மாவுக்கு பாருங்கள் அன்பு வரும். நீங்கள் இந்த பழகினா பாருங்கள் அன்பு வரும். என்ன இந்த கொடுக்குறதுக்கு பேர் தான் அன்பு. என்ற அன்பே சிவம். இந்த அன்பு வந்த உடனே நீங்கள் கல்யாணம் கட்டினா குடும்பத்தில் சண்டை பிடிக்க மாட்டீங்க. இந்த அன்பு ஒரு நாள் மாறல. நீங்கள் செய்கிற அன்பு இல்லை, நல்லா யோசிச்சு பாருங்கள். அந்த அன்பு 3 நாள் சண்டை பிடிக்கும். அது மனத்தோட உடலுக்குரியது, இந்த பூமிக்குரியது. இந்த பூமிக்கு தான் துக்கம் கவலை வேதனை எல்லாம் எப்படி இந்த மனம். அதனால் பாருங்கள், அதான் நான் சொன்னேன். ஓசோ பாருங்கள், சின்ன பிள்ளையில் படம் பார்த்து கொண்டிருக்கும் போது எல்லாரும் அழுதாங்களாம். துக்க காட்சி வந்தோடனே அவங்களோட அம்மா அப்பா பாருங்கள் எல்லோரும் அவர் பார்த்தாராம். ஏன் அழுறார்கள்? திரை இது ஒளி, நடிக்கிறவள்ள இருக்கார்கள், காசெல்லாம் வாங்கிட்டு கோடிக்கணக்கில் இந்தாக்கள் என்று அழுறார் அப்படின்னு பார்த்தார் சின்ன பிள்ளை. அப்போ நான் அழலை அப்படின்னா அவர் சொன்னார், நாங்கள் இந்த துக்கத்தோட மனத்தை பாருங்கள் என்ன சாந்தத்தம். அப்போ நாங்கள் துக்கமாகித்தான் அழுறோம். நீங்கள் பாருங்கள் சந்தோஷமாக போகிறீங்க ஒரு செத்த வீட்டுக்கு. இப்போ அங்கே அங்கே அழுறதை பார்த்தேனே அங்கே எண்ணுனோடனே அப்படின்னு நம்ம கத்துறோம் தான். திடீர்னு அழுதுருவோம் நம்மளை தெரியாமல் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. எல்லாத்தையும் மறந்து அழுதுருவோம். என்னென்ன துக்கத்தில் பங்கெடுத்தட்டேன்னு அதை மனம் சார்ந்து துக்கம் மனத்தில் பெற்று இப்படி நிறுத்துற வர அந்த சவத்தான் பாரு ஞாபகம். அதை நீங்கள் தூக்கி எடுத்து வந்தீங்க. சவத்தை போட்டாச்சு, ஆனால் நீங்கள் தூக்கி எடுத்து வந்தீங்க. இந்த விஷயந்தான் கர்ம வினை. இதுதான் சித்தத்தில் இருக்கு.
இப்போ நாங்கள் பாருங்கள் தவம் பண்ணும்போது பாருங்கள் உங்களுக்கு என்ன நீங்கள் ஏற்கனவே சித்தத்திலிருந்து போகுது பாருங்கள். அதை நாங்கள் பாருங்கள் சுவாசத்தை கவனித்து காயத்ரி மந்திரம் நீங்கள் எல்லாரும் சொல்லணும் பாருங்கள். 21 தடவை சொல்கிறதுக்கு ஒரு மணி சொல்லி வாங்கிட்டுக்கணும். ஒரு மாலை கட்டி 21 தடவை பாருங்கள். இப்படி இருந்து இப்போ நீங்கள் கண்ணை மூடுனா நாங்கள் விடிய விடிய நித்திரை கொண்டு வரோம். எது கூட இருக்கும் மனதில்? நித்திரை. விடியச்சாமம் குளிச்சுட்டு கண்ணை மூடினா என்ன வரும்? எது கூட இருக்கும் மனதில்? இப்போ நீங்கள் கண்ணை மூடி தியானம் பண்ணும்போது எங்கே போகுது கூட இருக்கிறது? இது விடிய விடிய நீ நித்திரன்றது 4 மணிக்கு கண்ணை முழிச்சு அலியண்டமா இந்த ஆள் சொல்லித்தாரு, நீ பாவம் குடித்து நீ சிக்கல் அப்படின்ற ஒன்று கண்ணை மூடினா எது வரும்? எது வரும்? நீங்கள் முதல் வெளிநாட்டுக்கு போகிறீங்க, வீட்டில் பாருங்கள் எல்லாரோடையும் பழைய போட்டு எது வரும்? அங்கே போகிறோன்னே வீட்டில் தானே வரும். எது பழகணுமோ அதுதான் வரும். இப்போ நாங்கள் பாருங்கள் முழிச்சிருந்து மந்திரம் சொல்லி பாருங்கள். உங்கள் கண்ணை மூடி உங்கள் சுவாசத்தை பாருங்கள் கவனிங்க. கவனித்து வந்தால் பாருங்கள் உங்களை காப்பாற்றுறவர் நிச்சயம் பாருங்கள். உங்களோட கருணவினை எல்லாம் போய் நிச்சயம் காப்பாற்றுறவர் ஒன்றும் செய்ய தங்க. நீ அதுக்கு பிறகு உங்கள் கடமையெல்லாம் சரியாக செய்யுங்க. நீங்கள் வேலை செய்யும் போது பாருங்கள் நடுமனத்தில் நீங்கள் எண்ணம் பாருங்கள் உங்களுக்கு வராது. வேலை செய்யாமல் சும்மா இருக்கக்குள்ள ஒரு எண்ணம் பாருங்கள், பழைய எண்ணம். இப்போ ஓடுதானே கண்ணை மூடி தியானம் பண்ணதான் என்ன சித்தத்தில் இருக்க நீங்கள் பழைய கர்ம வினைகள் அதில் நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. எதை கூட திங்க் பண்ணுறோம்ல அது வரும். அது சும்மா இருக்கும்போது வந்ததுன்னா அதை பார்க்கணும். நல்லதோ கெட்டதோ. நல்லதுன்னா திங்க் பண்ணுங்க, சேர்க்கலாம். கெட்டதுன்னா பாருங்கள் உடனே உள்ளுக்குள்ளே கவனிச்சால் இவர் அழிஞ்சிருவார். அப்போ மனத்துக்கு ஒரு வேலை கொடுக்குறதான் தியானம். இந்த மனத்துக்கு வேலை கொடுக்காமல் இருந்தால் என்ன செய்யும்? என்ன செய்யும்? பாவம் கூடிடும். நீங்கள் வேலைக்கு போகாமல் இருந்தால் என்ன செய்யும்? சோம்பல் வந்துடும். என்ன செய்வார்? என்ன அடிப்பாங்க? வீட்டில் கம்பாலாம் அடிப்பாங்க. அப்போ ஏன்? வேலை கடமையாற்றணும். அரிச்சுன்னு சொல்கிறாங்க, கண் இருந்தால் பார்க்கணும், கால் இருந்தால் பாருங்கள் வேலை நடக்கணும். ஆனால் அதுக்கு சனி தனி சுதந்திரம் கொடுக்கப்படா. அதை பார்க்கணும், அதை எங்கே கொண்டு போகுதுன்னு சொல்லி அதுக்கு தனி சுதந்திரம் கொடுக்காம அது கூட்டிகிட்டு போனால் நீ அதை திங்க் பண்ணாமல் கூடாதுன்னு சொன்னால் நீ இந்த பக்கம் கவனிச்சேன்டா அவர் போய்த்துருவாரப்பா, அவர் உன்னை விட்டு கலண்டுருவார் அப்படின்னு. நீ உன் வீட்டுக்கு வர பாருங்கள் வரவேற்றா தான் இருப்பார். வரவேற்காட்டி பாருங்கள் அவர் இருக்க மாட்டார். அது மாதிரி உனக்கு வர எண்ணங்களை பாருங்கள் அது சரியில்லைன்ற எண்ணினால் பாருங்கள் அதை நீ எண்ணாமல் பாருங்கள் வேறு பக்கம் நீ கவனிச்சேன்னா அவர் போயிட்டுருவார். உனக்கு துக்கம் வரும்போது பாருங்கள் உள்ளுக்குள்ளே நீ கவனிச்சு அடினா அது துக்கம் போய்த்துருவான்ப்பா. அது இருந்து அடினா உனக்கு துன்பம், ப்ரெஷர், ஹார்ட் அட்டாக் வரலாம். அவ்வளோ பெரிய விஷயத்தை பாருங்கள் அவ்வளோ சிம்பிளாக காட்டி இது உள்ள பல விஷயம் இருக்கு. நான் உபதேசம் பண்ணேன் பாருங்கள் அது முடிக்கலாம் பாருங்கள். அதுக்காக சொல்லணும். அப்படி பாருங்கள் பெரிய ஒரு மகா சக்தி படைச்ச நாங்கள் வழியில் வந்திருக்கோம். அதில் யோசிச்சு பாருங்கள். இது சூரியன் பாருங்கள். சரி, சூரிய குடும்பத்தில் இருக்கு பாருங்கள். குடும்பத்தில் தான் இந்த நவக்கோள்கள் இருக்கு. பூமி பாருங்கள், சுக்கிரம், சந்திரன் எல்லாம். இப்போ இந்த பூமியில் பாருங்கள் இந்த நாங்கள் மனிதன் வாழ்கிறதுக்கு முக்கியமானது பாருங்கள் சந்திரனும் சூரியனும். சூரியன் ஆன்மக்காரன், நம்மளோட ஆன்மா. சந்திரன் பாருங்கள் மனம். இது முக்கியம். இது ரெண்டு மற்றெல்லாம் விடுங்க, முக்கியம். அப்போ இங்கே பாருங்கள் மனம் சூரியன் பாருங்கள் ஆன்மக்காரன், மனோகாரன் சந்திரன். சந்திரன் என்ன செய்வார்? 15 நாள் தேயும், 15 நாள் என்ன செய்யும்? வளரும். இந்த மனத்தில் ஒரு சிந்தனை பலமாக இருக்கும் பாருங்கள், அப்புறம் அப்படியே குறைஞ்சிரும். என்னென்னு சொல்லுங்கள்? சந்திரன் அப்படி தான். நான் சொன்னனே பாருங்கள், சிவபெருமா கேட்டாராம் சனீஸ்வரன்ட்ட, என்ன எங்களெல்லாம் பிடிக்கும் மனோகாரம் மயக்கி கொண்டு போய்த்துறோம். அவங்கள பூமியில் இப்போ கொண்டு வரான் பாருங்கள், இவ்வளோ விவரம் கொண்டு போய் வேதனைப்படுத்த கொண்டு வரான். அப்போ நான் அவங்களுக்கு துன்பத்தை கொடுத்து உங்களோட பக்கம் திரும்புகிறோம். இப்போ நீங்கள் உங்களுக்கு பாருங்கள் என்ன சனி பிடிச்சி போய்த்து நீங்கள் யோசிச்சு பாரு கொண்டு வரா. சனி இல்லை மனது சந்திரன் உங்களை கொண்டு போய் மயக்கி துன்பப்படும் போது இப்போ இங்கே வந்திருக்கீங்க. யார்கிட்ட வந்திருக்கேன்? சூரியன்கிட்ட. நான் சொன்னேனே உலகத்தில் எல்லா பொருளும் நீங்கள் சொந்தமன்ற பொருள் எல்லாம் உங்களுக்கு துன்பத்தை கொடுக்குது. சொந்தமன்று சொல்லாத ஒரு பொருள் உங்களுக்குள்ளே இருக்கு பாருங்கள், எது? ஆன்மா. இப்போ அவர்கிட்ட நான் கொண்டு போகிறோன்னே உங்கள்கிட்ட பாருங்கள் பிரச்சனை இல்லாமல் போதுன்னா அவரை மட்டும்தான் உங்கள் சொந்தக்காரன், பிரச்சனை இல்லை அவர்கிட்ட போகிறேன். இப்போ விளங்கிதா? இப்போ அது மாதிரி பாருங்கள் இவர் எல்லாரும் பாருங்கள் சந்திரன் சூரியனை சார்ந்து வாழ்கிறாங்க. சூரிய குடும்பம் அவங்க எல்லோரும். இப்போ பாருங்கள் நாங்கள் பாருங்கள் மனத்தை எடுத்தால் எதை சார்ந்து வாழ்கிறாரு? சந்திரன் எதை சார்ந்து வாழ்கிறாரு? எதை சார்ந்த? சூரியனை சார்ந்து வாழக்குள்ள பாருங்கள் தன்னுடைய கடமையை சரியாக செய்கிறாரு.
ஒரு நேர்கோட்டில் பாருங்கள். பூமி பாருங்கள் சூரியனை சார்ந்து வாழ்றதா சரியாக வரும். இப்படி எல்லா கோள்களும் பாருங்கள் சூரியனை சார்ந்து வாழ்கிறாங்க. இப்போ நாங்கள் பூமியில் வாழ்கிறோம். பூமி யாரை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கி? யாரை சார்ந்து? சூரியனை சார்ந்து. இப்போ பாருங்கள் பூமியில் இருக்கிற எல்லா பொருளும் பாருங்கள் சூரியனை சார்ந்திருக்கிற மரம் பாருங்கள் சூரியனை சார்ந்து. பூமி நம்ம தாய், நம்மளை பெற்ற ஆறு தாய் பூமி. இந்த பூமியே சூரியனை சார்ந்து வாழ்கிறாரு. நாங்கள் பிள்ளைகள் பாருங்கள் நாங்கள் சூரியனை சார்ந்து வாழ்கிறார்களாரு. எப்படி இருக்கீங்க? முகத்தை பாருங்கள், சந்தோஷமாக இருங்க. என்ன பேசுகிறோம்? சூரிய சக்தி தான் யார்? காயத்ரி. இப்போ தெரியுதா காயத்ரி யார்? சூரிய சக்தி தான் காயத்ரி. இது சூரியனை சார்ந்து நான் வாழும்போது பாருங்கள் அவ்வளோ பிரம்ம தேசரிப்பா என்னுடைய கருமாக்கள் எல்லாம் விண்ணை சார்ந்து மண்ணில். இப்போ நான் பாருங்கள் சூரியன் விண், சூரிய சக்தி தான் காயத்ரி. அப்போ சூரியனை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை பாருங்கள் ஞானிகள் காட்டினார்கள். நல்லா யோசிச்சு பாருங்கள் இவ்வளோ பெரிய வாழ்க்கை. இப்போ பாருங்கள் சந்திரன் பாருங்கள் என்ன செய்தார்? என்ன செய்ய? மனம் என்ன செய்யும் பாருங்கள் சூரியனை சார்ந்த. உங்களுக்கு மனத்தில் பிரச்சனை இப்போ இதால் நீங்கள் கவனிக்க போகிறீங்க. மனத்தால் நீங்கள் கவனிக்கும் போது என்னன்னா மனம் இதுவரை பாருங்கள் உங்களை மயக்கி கொண்டு போன எல்லா விஷயங்களும் நல்ல கொண்டு போய் உங்களுக்கு துன்பப்படுத்துகிற விஷயத்தை உள்முகமாக சூரியனை நீங்கள் பாருங்கள் கவனிக்கும் போது என்ன இல்லாமல் போகுது. இப்போ நமக்கு தெரியுது நாங்கள் மட்டும்தான் இந்த உலகத்தில் இயற்கையிலிருந்து மாறி வாழ்கிறோம். இயற்கைன்ற யாரு? எங்களை இயக்குறவர் யாரு? சூரியன். அப்போ நாங்கள் இயற்கையிலிருந்து மாறும்போது பாருங்கள் அண்டத்தில் இருக்க அனைத்தும் பிண்டத்தில் இருக்கி, அண்டத்தில் இருக்க அனைத்தையும் பிண்டத்தில், இந்த பிண்டத்தில் இருக்க மனுஷன் அண்டத்தை மாற்றினா அண்டம் பிண்டத்தை மாற்றும். நேரடி தொடர்பு. ஏன்னா எங்களுக்கு தான் ஆராதிக்கும். இப்போ இந்த மனிதன் பாருங்கள் இயற்கை சீற்றங்கள் வருது. எல்லோரும் சேர்ந்து வேர்ல்ட் ஃபுல்லாக சேர்ந்து பாருங்கள் அவங்க இறைவனை இந்த சித்தர்கள் பாருங்கள் இந்த விண்ணை கண்டவர்கள் உள்ளுக்குள்ளே கடவுளை கண்டவர்களோட பாருங்கள் தொடர்பு கொண்டு அதோட வாழும்போது பாருங்கள் இந்த இதை குறைக்கலாம். மண்டலத்தில் இயற்கை சீற்றத்தை குறைக்கலாம். யோசிச்சு பாருங்கள் இயற்கை சீற்றத்தை எல்லாரும் அப்படி வருவாங்கன்னா குறைக்கலாம். ஏன்னு சொன்னால் நாங்கள் பாருங்கள் செய்த பாவத்தால் தான் பாருங்கள் என்ன இயற்கை பாருங்கள் தன்னுடைய பாதையிலிருந்து விலகி பாருங்கள் தளம்பலில் இன்றைக்கு உலகத்தில் துன்பம் வருது. அதுக்கு சின்ன உதாரணம் பாருங்கள். நீங்கள் பாருங்கள் இந்த சூரியனை சார்ந்து வாழாதனால என்ன செய்யுது எங்களுக்கு துன்பம் வந்து. இப்போ நீங்கள் சூரிய சக்தியாயே காயத்ரியை சார்ந்து வாழும்போது துன்பம் போயிட்டானே. இப்போ உலகத்தில் இருக்க எல்லாரும் அப்படி வாழ்ந்தா என்னையும் போயிட்டு இருந்தா நடக்குமா? உங்களுக்கு ஒரு துன்பம் வந்த உடனே நீங்கள் இப்படி சார்ந்து வந்த உடனே இல்லாமல் போயிட்டு இப்போ நல்லா இருக்கீங்க நீங்கள். அதே மாதிரி எல்லோரும் சேர்ந்த பாவம் தான் இப்போ இயற்கையை உலகத்தை மாற்றி கொண்டிருக்கு. எல்லோரும் சேர்ந்து அப்படி செய்தால் என்ன செய்யும்? மாற்றலாமா? என்ன செய்யும்? மாற்றலாம். வருவாங்களா? யோசிச்சு பாருங்க, வருவாங்களா? இயற்கை பாருங்கள் சுனாமி வந்து கொண்டிருக்கும் போது எல்லாரும் போயிட்டாங்க. நான் நின்று பாருங்கள் என் குடும்பம் சின்ன பிள்ளையெல்லாம் பாருங்கள் என்னை பாதிக்கவில்லை அப்படின்னா நான் சூரியனை சார்ந்து வாழ்கிறவர்களுக்கு பாருங்கள் ஒன்று செய்யண்டா சூரியன் தான் இந்த வாரார் எல்லாத்தையும் இயக்குறது. அவர் நானும் ஒரே குடும்பம். எப்படி பாருங்கள் என்ன அழிக்கிறேன். தன்னுடைய தன்மையிலிருந்து தன் அசலிலிருந்து இவன் மனத்தின் மூலம் வேறு பக்கம் போகும்போது தான் அவனுக்கு துன்பங்கள் ஏற்படுது அப்படின்னு மிச்ச தெளிவாக கண்டுபிடிச்சவர் தான் சித்தர்கள் யோகிகள். இப்போ உங்களுக்கு பாருங்கள் மனம் அந்த பக்கம் போனதால் இது விளங்காமையும் இருக்கும். ஆனால் அங்கே விளங்க விடாது மனம். இருந்தாலும் நாங்கள் முயற்சி பண்ணணும் அப்படின்னா காலையில் எழும்பி நாங்கள் பாருங்கள் அதிகாலை எழும்பி குளித்து முழுகி விளக்கேற்றி பாருங்கள் நல்ல ஆடை உடுத்து என்ன செய்வோம் நாங்கள் புத்தாடை உடுத்து நல்லதெல்லாம் செய்து காயத்ரி மந்திரம் ஒரு 21 தடவை சொல்லி உங்கள் சுவாசத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். ஓடும் ஆனால் கவனிங்க, ஓடும் ஆனால் கவனிங்க. ஏன்னா புதுசாக நான் வெளிநாட்டுக்கு புதுசாக போகிறேன், வீட்டெண்ணம் வரும், நான் லோன் எடுத்து போகிறேன், மனைவித்தை சொல்கிறேன் நாங்கள் வர போகிறோம், பிள்ளைகள் பாசம் உங்களை தாங்கிற, ஐயோ நீ நில்லப்பா கொஞ்சம் இங்கே வந்தால் சிக்கல், கொஞ்ச நாளை பொறுங்க அப்படி கொஞ்ச நாள் பொறுக்கக்குள்ளே பாருங்கள் மனைவி சந்தோஷமாக இருக்கா, பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்க, இங்கே கடன் தொல்லையெல்லாம் போய் தரும் பாருங்கள், அங்கே போய் தரும். அது மாதிரி நீங்கள் இப்போ பாருங்கள் கடன் தொல்லையாக பிரச்சனையாக துன்பங்களாக வந்திருக்கிறதுக்கு காரணம் பாருங்கள் உங்களை மனம் மயக்கி கொண்டு போய் பாருங்கள் உங்களை ஆசை பாசங்கள் போனது. இப்போ நீங்கள் பாருங்கள் கடந்த காலம் உண்டை விடுங்க, உங்களோட துன்பத்தை விட்டு இப்படி செய்து பாருங்கள் அது போய் தரும். நீங்கள் காப்பாற்ற போடுங்க. சுவர் அடிச்சு சொல்லுங்க. யாரும் ஞானிகளும் சொல்ல மாட்டாங்க. யோசிச்சு பாருங்கள்.
என்னடா நான் பார்த்து சொல்கிறேன், என் குருநாதர் எனக்கு எல்லாத்தையும் காட்டி மனமு வந்து எல்லாத்தையும் கொடுத்து பாருங்க. இதை உலகத்துக்கு பாருங்க, எதையும் எதிர்பார்க்காம இதை கொடுத்து 10 பேருண்டான காப்பாற்று என்று சொல்லி என் குருநாதர் இட்ட கட்டளை சிரமே கொண்டு இந்த தெய்வீக பணியை கடந்த 22 ஆண்டுகளாக பாருங்க பல்லாயிரக்கணக்கான மக்கள் உலக நாட்டில் நல்லா இருக்கிறார்கள். இன்றைக்கு நித்திர இல்லை வாரவர் 3 நாளையாலே நித்திர கொள்கிறார்கள். கடன் தொல்லையா வாரவர் நான் சொல்கிற மாதிரி சேவனை பாருங்கள், அது குறைஞ்சி பாருங்கள். இன்றைக்கு என்ன இப்படி ஒவ்வொரு பிரச்சனையாக நடக்குதுன்னா நாங்கள் பாருங்கள் என்னை விண்ணை சார்ந்த வாழ வேண்டிய நாங்கள் மண் பக்கம் போய் பாருங்கள், மண்ணில் மண்ணை சார்ந்து வாழ்கிறதால ஒரு கட்டத்துக்கு மேலே எங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் குறைஞ்ச உடனே திருப்பி அம்மாட்ட வந்து அழுற மாதிரி நாங்கள் சேர்த்தது பாருங்கள் விண்ணில் சேர்த்தது வரும்போது மண்ணில் கொஞ்ச நாளில் நல்லா தான் இருக்கும். போகிறோம் மண்ணில் வாழ ஏல முடியாமல் அது வாழ விடாத அளவில் வரும்போண்டா எங்களுடைய பேலன்ஸ் குறைஞ்சிது, விண் சக்தி குறைஞ்சி. அதனால தான் இன்றைக்கு உலகத்தை போகிற ஆட்டிக்கொண்டு இருக்கு பாருங்கள். விதி என்பது நாங்கள் போட்ட கர்மா, நாங்கள் செய்த வினை, அதுக்கு பேர் தான் விதி. அதை நாங்கள் மாற்றலாம். ஏன்னா நாங்கள் ஒரு தோசை சுடணும் என்று சொல்லி எடுத்தோம்டா அந்த மாவை அது பாருங்கள் என்ன கூட தண்ணி விட்டு கரைச்ச வேண்டாம், அதுக்கு இன்னும் கூட போட்டு ரொட்டியாயும் மாற்றலாம். நாங்கள் செய்த கர்ம வினை கடந்த சித்தர்களை நோக்கி போனால் அதை பாருங்கள் என்னை கடக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் சக்தியை காட்டுறவெல்லாம் பாருங்கள். இது நாங்கள் எல்லாம் பாருங்கள் சூரியனை சார்ந்து வாழுது இந்த கோள்கள் எல்லாம் இந்த மனம் இருந்து எல்லாம் வாழ்கிறாங்க. நாங்கள் சூரியனை சார்ந்து வாழ்ந்தால் இந்த மனம் சக்தி பெற்றோம். மனம் பலம் குறைஞ்சா தான் பாருங்கள் வெளியில் போய் நாங்கள் ஈர்த்து எங்களை துன்பப்படுத்து மனத்தில் கொன்றோளுக்கு வந்துடுவோம். உங்களில் பாருங்கள் நீங்கள் இங்கே இருக்கீங்க பாருங்கள், உங்களுக்கு ஒரு பலமான சிந்தனை ஒன்று இருக்குது, அது கனகாலமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இங்கே தான் இருக்கும். பூச முடிய பாருங்கள் அந்த பக்கம் உங்களை இழுத்துட்டு போண்டா நீங்கள் அதில் கைப்பிடியாக இருக்கீங்க. ஆனால் உங்கள்கிட்ட நாங்கள் கேட்டால் பாருங்கள் நாங்கள் அப்படி ஒன்றும் செய்யலை அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்கள் அதுக்குள்ளே இருக்கீள், அதுவாக இருக்கீள், அவர் தான் உங்களை நடத்துகிறார் பாருங்கள். வெளியில் நீங்கள் பாருங்கள் 2 பேருக்கு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு அவங்களில் பற்று இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து சொன்னால் நீங்கள் பார்த்து பாருங்கள் சரியாக சொல்லுவீங்க. ஆனால் நீங்கள் பிரச்சனைக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் சொல்கிறான் சரியான்னு சொல்லுவீங்க. அந்த பிரச்சனை எழுதி வெளியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தீர்வு வரும். ஏன்னா நாங்கள் எதையும் வெளியே நின்று பார்த்தா மட்டும்தான் பாருங்கள் அதுக்கு தீர்வு வரும்ன்றதான் பாருங்கள். வெளியில் செய்த எல்லா வினைகளும் பாருங்கள் எங்களை ஆட்டி படைக்கும் போது அந்த உள்ளுக்குள்ளரிக்காலோட தொடர் கொண்டா அவர் பாருங்கள் ஒட்டாமல் வெளியில் பார்க்கிறவர் தான் ஆன்மா. அப்போ தெரியும் நான் செய்த தவறு, அதனால தான் நான் இவ்வளோ காலம் வேதனைப்படுறேன். ஆனால் எனக்கு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிறவர்களை தான் நான் கை காட்டி சொன்னேன், அவங்க தான் பிரச்சனை, அவங்க இல்லை கடவுள் பிரச்சனை, கடவுளை கை காட்டி சொன்னேன், கடவுள் இல்லை பிரச்சனைக்கு காரணம் நான் தான். நான் திங்க் பண்ணாமல் எனக்கு பாருங்கள் செயல் வராது. அந்த திங்க் பண்ண வச்சேன்னு சொன்னால் நான் சூரியனை நினைக்கல பாருங்கள், உள்முகமாக ஆன்மாவோட தொடர்பு கொள்ளலை, என்னுடைய சுயத்தன்மையோட தொடர்பு கொள்ளலை. அதனால தான் பாருங்கள் நான் பைத்தியக்காரனா அதுக்கு பின்னால் போய் வேதனைப்பட்ட. இன்றைக்கு எல்லோரும் பாருங்கள் என்னை பாருங்கள் என்ன எல்லோரும் என்னை என்ன கழிக்கிற அளவுக்கு நான் துன்பப்பட்டேன். இன்றைக்கு நான் இப்படி போன உடனே பாருங்கள் என்னுடைய கர்மாக்கள் கரைக்கப்பட்டது. இன்றைக்கு நான் தான் தவறு செய்த, நான் தான் காரணம், நான் செய்த விதியை நான் மாற்றலாம்ன்ற ஞானம் உங்களுக்கு வரும். இதுதான் உண்மை. அதனால் பாருங்கள் உங்களுக்கெல்லாம் பெரும் பாக்கியண்டா வையத்துள் வாழ்பவர்கள் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று சொல்லி வையத்துள் பாருங்கள் சரியாக வாழ்ந்தார்கள். அப்படி பையத்துள் வாழ்ந்தவர்கள் எல்லாம் பாருங்கள் இந்த மண் உலகத்துக்கு இப்போ பெரிய ஒரு மகா சக்தி படைத்த பெரிய ஒரு வழியை நம்மளுக்கு விட்டு சென்றிருக்கிறார்கள். அப்படி பாருங்கள் நாங்கள் பெரிய மகா சக்தி படைத்தவர்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். 9 வாசல் கொண்ட இந்த உடல் நல்லா யோசிச்சு பாருங்கள். 9 வாசல் கொண்ட உடலாகிய இந்த சேத்திரத்தில் என் புருவ மத்தியில் ரத்தின சிம்மாசனத்தில் சிரஞ்சீவியாக எழுந்தருளி உன் அருளாட்சியை நடத்தி அருள் சக்தியை செயல்படுத்தி அமைதி ஆனந்தம் நிறைந்த அருள் வாழ்வாம் பெருவாழ்வை அளித்து ஆட்கொண்டருவாய் தாயே காயத்ரி உனக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் வந்து என் குருநாதர் நடுவே சொல்வார். சொல்லி எங்களுக்கு வழிகாட்டினா 9 வாசல் கொண்ட இந்த உடலாகிய பாருங்கள் இந்த சேத்திரத்தில் 9 வாசல் கொண்ட உடலாகியல் பாருங்கள் இந்த சேத்திரில் புருவ மத்தியில் எழுந்தருளி என்பது பாருங்கள் சிம்மாசனத்தில் இருந்தருளி நம்மளுக்கு பாருங்கள் வழிகாட்டுற அந்த காயத்ரி ஆகிய பாருங்கள் இந்த பிரபஞ்சத்தெல்லாம் இயக்கிற அந்த மாபெரும் சக்தியை எல்லாம் யோசிச்சு பாருங்கள். 9 வாசல் கொண்ட இந்த உடலுக்குள்ளே இருக்கார்.
நாங்கள் வாசலை பூட்டி வச்சுருக்கோமா? இல்லை. எப்பையும் எந்த வாசலாலேயும் அவர் போகலாம், ஆனால் போகாமல் இருக்கார். யோசிச்சு பாருங்க, 9 வாசல் கொண்ட உடலாகி இந்த சேத்திரத்தை எங்கேயும் பாருங்கள், இந்த வாசலாலேயும் போகலாம், எந்த கட்டுப்பாடும் இல்லை. நாங்கள் அதை பிடிச்சி பூட்டி வச்சுக்கோமா? போகலாம், எந்த நேரத்துலையும் அவர் போகலாம். ஆனால் அவர் போகாமல் இருக்காரு. நாங்கள் பாருங்கள் வெளியே போய்த்து அவரை பாருங்கள் விட்டு வெளியே போகிறோம். அதனால தான் துன்பம். அவர் எங்களை விட்டு போகாமல் இருக்கார் கடவுள், ஆனால் நாங்கள் போகிறோம். 9 வாசல் கொண்ட உடலாகி இந்த சேத்திரத்தில் என் புருவ மத்திய ரத்ன சிம்மாசனத்தில் சிரஞ்சீவியாக எழுந்தருளி உன் அருளாட்சியை நடத்தி அணுசக்தியை செயல்படுத்தி அமைதி ஆனந்தம் நிறைந்த அருள்வாழ்வு தருவாய் காயத்ரி ஜெகன்மாதா அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஸ்ரீமன் நாராயணன் தான் பாருங்கள் உங்களுக்கு வழிகாட்ட வேண்டாம். அவர் காக்கும் கடவுள். அப்படிப்பட்ட மாபெரும் சக்தி படைத்த நீங்கள் உங்களுக்குள்ள பாருங்கள், இந்த உலகத்தை எல்லாம் இயக்கும் பரம்பொருள் நம்மளுக்குள்ள வச்சு போட்டு இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறான் ஞானத்தங்கமே அவன் ஏதும் அறியானடி ஞானத்தங்கமே அப்படின்ற ஒரு சினிமா பாட்டிருக்கல. யோசிச்சு பாருங்க, இருக்கிற இடத்த விட்டு எங்களுடைய கர்மா மனம் பாருங்க இங்கே போக விடாமல் அந்த கர்மா எல்லாரையும் சுத்த வச்சு எங்களுக்கு எல்லாத்தையும் பாவம் எல்லாம் கூட்டி அப்படியே கலைக்க வச்சு எங்களை அழிச்சு கொண்டே நல்லா யோசிச்சு பாருங்க. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கேயோ அலைகிறான். இங்கே பாருங்க, எங்கே இருக்கார்? இங்கே தான் இருக்கார். ஒரு வண்டியை படைச்சா எங்கேயும் வண்டிக்குள்ளே தான் இருக்கும், பக்கத்து வீட்லையாக இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்கள். அதே மாதிரி பாருங்கள், எங்களுக்குள்ளே இருக்கிற இறைவனை எங்கள் கர்மா விடாமல் பாருங்கள் எல்லாம் அலக்கழிச்சு அது இது செய்ய வச்சு பாருங்கள் வேதனை உண்டாக்கி நோய் நொடி துன்பம் வறுமை சாக்காடு இந்த இயற்கை சீற்றங்கள் எல்லாம் உண்டாக்கி இன்றைக்கு வேதனைப்பட்டு கொண்டு காரணம் யார் அப்படின்ற என்ன சொல்லுவீங்க? கடவுளை தான் கடைசி திட்டம், இல்லாட்டி பக்கத்து வீட்டுக்காரன், இல்லாட்டி மனைவி. நம்ம அடித்தா அடிக்க மாட்டேதானே, அவருக்கு தான் அடிப்போம். ஒரு அப்பாவி அம்மாவுக்கும் அடிக்கல, நம்மளுக்கு காலம் ஃபுல்லாக சேவை செய்கிற அந்த பாருங்கள் அந்த தெய்வத்துக்கு தான் அடிப்போம். யோசிக்கமா பிள்ளை நம்மள அப்படிப்பட்ட பிறகு மகா சக்தி படைத்த மாபெரும் மகாபுருஷரங்களுக்கு கொடுத்த அந்த சக்தி பாருங்கள். ஒரு சின்ன கதை, ஸ்ரீமன் நாராயணம் ராமவதாரம் பண்ணுறாரு பாருங்க. ராமாயண காலத்தில் அவர் பாருங்க விண்ணை சார்ந்து மண்ணில் அவர் தான் விண் பாருங்க. இந்த பூலோகத்தில் தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு பாருங்க பகவான் ஸ்ரீமன் நாராயணம் ராமபிரானாக அவதாரம் பண்ணுறாரு. யோசிச்சு பாருங்க. சீதை கேட்குறா பாரு, நீங்கள் மட்டும்தான் எல்லாத்துக்கும் அவதாரம் பண்ணுற, என்னை கூட்டிகிட்டு போகல. ஐயோ பூலோகத்தில் கடும் வேதனை நீ தாங்க மாட்டா லக்ஷ்மி. நாங்கண்டா ஒரு ஆள் பாருங்கள் மாதிரி தாங்குவோம். அடுத்த அவதாரம் பண்ணுறேன் பாருங்கள், ராம அவதாரம் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் கூட்டிகிட்டு வந்தார். பட்ட வேதனை எல்லாம் யோசிச்சு பாருங்கள். ராஜ குடும்பத்து தங்க கட்டில வளர்ந்த அவ பாருங்கள் வேதனைப்பட்ட. இதுக்கு தான் நான் சொல்கிறேன் நீ வராத அப்படின்னு சொல்லி என்று சொல்கிற மாதிரி கடுமையாக வேதனைப்பட்ட அந்த ராமபிரான் சின்ன வயதில் பாருங்கள் ஒரு குருகுலத்தில் இருந்தார். வசிஷ்டர் தான் அவருடைய குருநாதன். அப்படி இருக்கும்போது பாருங்கள் அவர் விண்ணை சார்ந்து மண்ணில் வாழ்கிறதால குருநாதர்கிட்ட போனார். விண்ணை சார்ந்து மண்ணில் வாழ்கிற விண் பாருங்கள் கூட இருக்கத்தால் அவருக்கு ஒரு கேள்வி வந்தது, இந்த உலகத்தில் எல்லா மக்களும் துன்பப்படுறார்கள், என்ன குருநாதா அப்படின்னு கேட்டார். நீங்கள் கேட்பீங்களா? இப்போ எல்லாம் நீங்கள் வந்துடுங்க, எனக்கு மட்டும் எங்கள் புள்ள மட்டும் ஏழில் 3 எடுத்தால் போதும், அடுத்த டாக்டருக்கு பாருங்கள் அதுவும் கிடச்சிட்டா போதும் சுவாமி, நீ ஒரு பிரச்சனையும் வராது, ஏண்டா அவள் என்ன பிரச்சனையும் நான் தீர்த்துருவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி பாருங்கள். நாங்கள் எல்லாரும் என்னை விண்பக்கம் போகாமல் என்னை பொதுநலமாக இருக்கிறாளோட மண் பக்கம் போனதால் சுயநலமாக வாழ்கிறதால அந்த பிரச்சனை. இப்போ நம்மள பிரச்சனை இல்லை, நாங்கள் போன பக்கம் அப்படி நாங்கள் ஒரு ஆளோட சேர்ந்தவன்டா என்ன குணம் வரும்? அந்த ஆளோட குணம் தானே. இப்போ நீங்கள் இந்த பக்கம் இந்த உள்ளுக்குள்ளே சேர்ந்து அவருக்கு என்ன குணம் வரும்? அன்பு வரும். வீட்டில் சண்டை முடியுமா? சொல்லி கொடுப்போம். இப்படியெல்லாம் பொய்த்துறாத, போனால் நீ வேதனைப்படுவா. இந்த முறை நீ பாருங்கள் வேறு இடத்த போகிறவங்க எல்லோரும் உண்டா சேர்ந்துருக்கோம், நீ அடுத்த முறை வேறு இடத்தா பிறப்பா, இன்னும் இதை விட வேதனைப்படுவா. இப்போ கூட்டிட்டு நான் மட்டும் பாருங்கள் பிறவியும் இல்லை, வரலி எனக்கு கூடவா, 2 பக்கம் சாரு அப்படின்னு சொல்லி கொடுப்போம். ஒழிய நம்ம பேச மாட்டேன், தெரிஞ்சிடும் என்ன விஷயம் உண்டு. ஏன்னா இந்த பிரபஞ்சத்தில் இன்னொரு ஆளை நாங்கள் மாற்றலாம், அவங்க தான் மாற்றலாம், நீங்கள் தான் மாறணும். நல்லா யோசிச்சு பாருங்கள். அப்போ ராமபிரான் கேட்குறாரு, சுவாமி பாருங்கள் இந்த உலக மக்கள் எல்லாம் வேதனைப்படுறான்னு சின்ன பிள்ளை இல்லை யோசிச்சு பாருங்கள் கேட்குறாரு.
அவர் ராமா பணக்காரன் பாருங்க பணத்தை வீட்டுக்குள்ளே வச்சு வராந்தையில் பஞ்சில் காசு எடுத்தா செலவழிஞ்சா என்ன போய் திரும்ப பஞ்சில் சாப்பிடாம கிடக்கிற மாதிரி ஒன்றுமில்லை எடுத்தா என்ன. அதே மாதிரி இந்த உலகத்துக்கெல்லாம் கொடுக்குற பரம்பொருள் அவனுக்குள்ள இருக்கி அவன் பிராந்தி என்ற மனத்திலிருந்து கஷ்டம் கஷ்டம் பண்ணி செத்து போகிறான்ப்பா அப்படின்னு சொன்னது விளங்குதா? யாரு திண்ண எது மனம். இப்போ நீங்கள் எங்கே கிடக்கு ஓளுக்குள்ளையா திண்ணை ஓளுக்குள்ளேயும் வரல. நல்லா யோசிச்சு பாருங்க, இரவு யோசிச்சு பாருங்க, எங்கே கிடக்கு திண்ணையில். அங்கால போனால் சரக்கிற மழை பட்டுரும் கொஞ்சத்தான் ஓட்ட விழுந்துடும். இப்போ நாங்கள் என்னையும் உள்முகமாக போனவன்டா என்னையும் எங்கே இருக்கலாம்? கிருஷ்ணன் எங்கே இருந்தான்? எப்படி இருந்தான்? அப்படி வாழ்வோம் வீட்டு மண்ணில். அதை யோசிச்சு பாருங்க, அப்படி பிரகாசமாக வாழ்கிற வாழ்க்கையை நாங்கள் விட்டு தராமா நாங்கள் வேதனைப்படுறோம். அதுதான் இந்த உலகத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லி விளங்குதா? வாரங்களாம் வரமாட்டீங்க, மறந்துடும். ஏன்னா மனம் உங்களை கொண்டு வைத்து உங்களுக்கு அடிக்கடி கஷ்டம் வந்தால் மட்டும்தான் வரும். அதுக்காக தான் கொடுக்குறாரு. ஏதோ உங்களுக்குள்ள பாருங்கள் என்ன கர்ணா உன்னிட்ட கொஞ்சம் தர்மம் இருக்கிறதுனால தான் அடிக்கடி வாரம் அப்படின்னு சொன்னார் பாருங்க. ஏன் நீ நோகாம முக்திக்காக நீ தர்மம் செய்தா முக்தி அடையணும் உண்டு. அப்போ தர்மம் கூட இருக்கிறதால உனக்கு உடம்பு நோகாமல் முக்தி கொடுக்கணும்னு சொல்லி நான் வந்தேன். நீ அந்த பக்கம்தான் இருக்குன்னு பாருங்க. ஏன்னா கிருஷ்ணன் பாருங்க என்ன விசேஷ தர்மம், நீ சாதாரண தர்மம். கிருஷ்ணன் வந்த பிறகு அவனை பூர்ணமாக சரணாங்கடி அடைஞ்சேன்னா உன்னுடைய கருமாக்கள் போய்த்திரும். இப்போ கிருஷ்ணன்ட்டு அவன் சொல்கிறான் பாருங்க, என்ன நான் எப்படி வார கிருஷ்ணா பாருங்க, செஞ்சோற்று கடன் தீர்ப்பதற்கு அந்த கடன் அடைக்கிற முடிச்சு போட்டு தான் வருவேன். அவர் சொன்னால் நாம் வந்தால் கடன் நான் அடைப்பேனப்பா, என்னட்ட வந்தா நீ என்ன இந்த நான் சொன்னேன் இப்போ ஒரு இந்த புறவி கடனே அடைக்கிறவர் உங்களோட பேங்கு கடன் அடைக்க மாட்டாரா? யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. இந்த புறவி கடனே பாருங்க, என் குருநாதர் என்னுடைய புறவி கடனே அடைச்சவர். நான் நல்லா இப்போ ஒரு இரவு எனக்கு அழுறேன்டா, இந்த கலியுகத்தில் யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் பாருங்க எனக்கு இன்னொன்று இருக்கு. அதுக்குள்ள உங்களை போல பாருங்க, நான் மனம் ஓடி வேதனைப்பட்டு அந்த பக்கம் போனேன். இன்னொன்று உள்ளுக்குள்ள இருக்கி, நான் உள்ளுக்குள்ள இருக்கேன் என்று தெரியாது பாருங்க. அப்ப இதை காட்டி பாருங்க, என்னுடைய பிறவி கடன் அனைத்தையும் பாருங்க. இது இவ்வளோ காலம் பிடிக்கும் இந்த கடன் முடிச்சாருன்னு சொன்னால் இவ்வளோ பெரிய பாருங்க பேங்க் மேனேஜர், சென்ட்ரல் பேங்க் யோசிச்சு பாருங்க. அவர் நம்ம இந்த கடனை முடிக்க மாட்டாரா? நம்ம எல்லா கடனையும் முடிப்பாங்க. நாங்கள் பாருங்க காயத்ரி மந்திரம் சொல்லி அவரை கவனிச்சுட்டு பாருங்க, உங்களுடைய கடமையை இயன்ற அளவு சரியாக செய்யுங்க. ஒன்றையும் பாருங்க, எல்லோருடைய அன்பா பழகுங்க, பொறாம கொள்ள வேணாம். போனால் மனம் உங்களை வேதனைப்படுத்தும். மனம் எங்கே வேலை செய்யும்? உடம்பைத்தான் தாக்கும். மன உள்முகமாக போனால் பாருங்க, நீ மனம் சக்தி பெற்றும். மனம் பாருங்க என்ன செய்யும்? நீங்கள் ஒரு தெய்வீக தன்மையாக மாறுவீங்க. மனம் சக்தி பெறும்போது உங்களை நோக்கி எல்லோரும் ஈர்க்கப்படுவார்கள். பாருங்கள், தேனை நோக்கி பாருங்கள், தேன் பூச்சிகள் வர மாதிரி உங்களை தேடி எல்லோரும் வரும்போது மக்கள் சேவையை மகேசன் வர்றாருன்னு நீங்கள் எண்ணணும். எல்லா மக்களும் உங்களை தேடி வரணுன்னா மக்கள் சேவையை மகேசன் சேவை. மக்கள் உங்களை தேடி வராருண்டா இறைவன் உங்களை தேடி வராரப்பா, உங்களை இறைவன் தேடி வரார் அப்படின்னு சொல்லி எல்லா உயிர்களும் பாருங்க உங்களை மதிக்கும். அப்படி வேண்டா இறைவன் பாருங்க எல்லா உயிர்களுக்கும் பொதுவானால் அப்படிப்பட்ட மாபெரும் சக்தி படைச்ச காயத்ரி மந்திரம், மகா மந்திரம். நீங்கள் இந்த வழியில் போனால் நிச்சயம் நீங்கள் பாருங்கள் காப்பாற்றப்படுவீங்கன்னா, நம்ம சொல்கிற மாதிரி நீங்கள் சரியாக போகும்போது உங்களுடைய கர்மாக்கள் மெல்ல மெல்ல கரைஞ்சி, இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் உதாரணம், நீங்கள் வரும்போதெல்லாம் ஏதோ ஒரு துன்பமாக வந்த இப்படி பாருங்கள், நாங்கள் கவனிக்கும் போது துன்பம் இல்லைன்னு சொன்னால் இப்படி செய்து கொண்டு போனால் இது ஒரு மார்க்கம். எந்த நாட்டில் போனாலும் பாருங்கள், நாங்கள் காலையில் எழும்பி அந்த நாட்டு டைமுக்கு செய்து பண்ணி கொண்டு கடமையாற்றி பாருங்கள், எங்கேயும் வளர்ச்சி நீக்க மர நிலைந்திருக்கிறார் எல்லா இடங்களும் அந்த பரம்பொருள். அங்கே பாருங்கள் உங்களுக்கு துன்பம் வரும்போதெல்லாம் காப்பாற்றுவார். அப்படிப்பட்ட மாபெரும் சக்தி படைச்ச காக்கும் கடவுளாகிய பாருங்கள் மந்திரங்களில் நான் காயத்ரி அன்றி பாருங்கள் சொல்ல சாஸ்வதம் உரைத்த அந்த காயத்ரி மந்திரத்தை காலையில் அதிகாலை எழும்பி குளித்து முழுகி 4 மணிக்கு 4:30க்கு நீங்கள் பாருங்கள் உங்கள் சுவாசத்தை கவனித்து 21 தடம் காயத்ரி மந்திரம் முழிச்சிருந்து சொல்லி
உங்கள் சுவாசத்தை கவனிக்கும் போது தியானம் பண்ணி வந்தால் பாருங்கள், வாழ்க்கையில் பாருங்கள், துன்பம் கலவாத, துன்பம் வந்தாலும் அதை எதிர்கொண்டு வாழக்கூடிய ஒரு மாபெரும் உங்களுக்கு பெரிய ஒரு சக்தி, உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு வழி நமக்கு கிடைச்சிருக்கு. என் குருநாதர் ஆசீர்வாதம். நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க. சந்தோஷம்.